ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிஎஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோங்க, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம கிணத்துக்குள்ளேயும் குட்டைக்குள்ளேயும் விட போகிறோங்க. வயலில் இருக்க கிணத்துக்குள்ளே விட போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டையிலையும் கிணத்துலையும் இப்போ மழை சீசனுங்கிறதுனால நிறையா வந்து பாசான் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து நிறையா அழுக்கு ஊற்று தண்ணி வரனால நிறையா அழுக்கும் சேர்ந்துருக்கு. அதனால் இப்போது மீன் கொண்டு போய் விட்டோன்னா பாசம் அழுக்கு அது எல்லாத்தையும் தனக்கு உணவாக எடுத்துட்டு கிணத்தையும் குட்டியும் க்ளீனாக வச்சுருக்குங்க. அதுக்காகத்தான். அதனால அப்பாவும் தம்பியும் காலையிலேயே வந்து ஆற்றுக்கு போயிட்டாங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்காக. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால வந்து நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் முன்னாடியே பிடிச்சி வச்சுருங்கன்ட்டு. அதனால போன உடனேவே வந்து அப்பாவுக்கும் தம்பிக்கும் ரெடியாக இருந்திருக்கு. அன்றைக்கி ஆறு ரொம்ப க்ளீனாக இருந்திருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்போ நான் போகிறப்பவும் ஆகாய தாமரை வந்து ஆறு ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கும் க்ரீனாக. இந்த வாட்டி ஆறு நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த வாட்டி சைடில் மட்டும்தான் ஆகாய தாமரை இருக்குது. இந்த மீனுக்கு பேர் வந்து ஜிலேபிங்க. ஜிலேபி வெரைட்டியை சேர்ந்தது. இங்கே வந்து ஆற்றுல அதிகமாக இந்த இது தான் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அம்மா மோஸ்ட்டாக வந்து இந்த மீன் ரோஸ்ட் போட்டு கொடுப்பாங்க கம்ப்ளீட்டாக. இந்த மீன் பிடிச்சு கொடுக்குறவங்களே வந்து ஆத்தோரத்தில் நம்ம கேட்டோம்னா எவ்வளோ கிலோ வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபேமிலியாக வந்து ட்ரிப் மாதிரி போகிறீங்கன்னா பக்கத்துலேயே வந்து குட்டியாக பார்க் இருக்குது. அதனால் இது வந்து ஜேடர்பாளையம் டேமுங்க. குட்டியாக வந்து பார்க் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கேட்டிங்கன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி அவங்களே சமைச்சும் கொடுத்துருவாங்க. ஜாலியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. இது வந்து பரசலுங்க இதுக்கு பேர். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக இது வந்து முன்னே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் பிரிட்ஜு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் சின்னம்மாயி வீட்டுக்கு போகிறதுக்காக இதில் தான் போவோங்க. சம்மர் லீவ் விட்டோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம் இதில் போகிறதுக்காகவே. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நானும் தம்பியும் சைடில் நின்று ஆற்றுக்குள்ளே கை விட்டுட்டே வருவோம். ஆனால் அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டோங்க மீன் பிடிக்கிறதுக்காக. அவங்க ஏன்னா எதுவும் ப்ரொவைட் பண்ண முடியாது. கவர்னால் வந்து மீன் நிறையா இருக்கிறதுனால கிழிஞ்சு போயிடுங்க. அதனால் அப்பாவும் தம்பியும் வீட்டிலேருந்தே குடம் கொண்டுட்டு போயிட்டாங்க, பிளாஸ்டிக் குடம். இது நீங்கள் ஒரு வேளை லாங் டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா மேலே வந்து ஒரு கவரோ இல்லை ஏதோ ஒரு சாக்கோ போட்டு கட்டிக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா வந்து மீன் தண்ணி அந்த மாதிரிலாம் வெளியே கொட்டிடும். எங்கள் வீடு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்னால அப்பா சாக்குக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து எந்த மீனுக்கும் ஒரு டேமேஜும் இல்லை. இப்போ அப்பா வந்து கிணத்துக்குள்ளே விடுறாங்கங்க. பாதி வந்து குட்டைக்குள்ளே விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கிணத்துக்குள்ளே விடுறாங்க. பாதி மீன் அப்பா விட்டாங்க. நான் லேட்டாக தாங்க கேப்சர் பண்ணேன். 2 மீன் உள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.